வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பார்வையும் தற்போது தருமபுரி புதிய சட்டமன்ற உறுப்பினர் பக்கம் திரும்பியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முனைவர் சௌமியா அன்புமணி குறித்து தான் இன்றைய காணொலியில் நாம் பேசவிருக்கின்றோம். நீங்கள் நமது வலையொலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். தனது முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே முத்திரையை பதித்திருக்கிறார். மே 11 அன்று கடவுளறிய உறுதிமொழி எடுத்து சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற சௌமியா அன்புமணி மே 12 அன்று சபாநாயகர் தேர்தலுக்கு பின் அவையில் ஆற்றிய தனது முதல் உரை அரசியல் அரங்கில் பெரும் விவாதத்தை வரவேற்பையும் பெற்றுள்ளது. பேரறிஞர் அண்ணா காலத்து ஆரோக்கியமான விவாதங்களை நோக்கி தற்போதைய அவையை வழிநடத்த வேண்டும் என்று அவர் விடுத்த கோரிக்கை என்பது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என அனைத்து தரப்பினரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இது குறித்து விரிவான ஒரு தொகுப்பாக இந்த காணொளி இருக்கும். தருமபுரி சட்டமன்ற தொகுதியின் வரலாற்றிலேயே இதுவரை ஒரு பெண் கூட சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில்லை என்ற நீண்டகால வரலாற்றை 2026 தேர்தலில் மாற்றி எழுதி காட்டியிருக்கிறார் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். தருமபுரி மக்கள் தன் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றுவேன் என்று சூளுரைத்து அவைக்குள் நுழைந்த அவர் மே 11 அன்று தனது பதவி பிரமாண உறுதிமொழியை கடவுளறிய என்று கூறி எடுத்தார். அவரது அந்த பதவி பிரமாணம் உரை இதோ. சௌமியா அன்புமணி மற்றும் உறுப்பினராக பொறுப்பேற்ற போது இந்திய அரசமைப்பு சட்டம் அதன் இறையாண்மை மற்றும் கடமைகளை நிலைநிறுத்துவதாக கூறி கடவுளறிய உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பதவியேற்பு முடிந்த கையோடு பாமகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக சௌமியா அன்புமணி தேர்ந்தெடுக்கப்பட்டார். மே 12 அன்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து பேசிய சௌமியா அன்புமணி அவர்கள் அவையின் ஜனநாயக மரபுகளை நினைவூட்டும் வகையில் வரலாற்று சிறப்புமிக்க உரையை ஆற்றினார். அவை சண்டையிடும் களம் அல்ல, மக்கள் நலனுக்காக விவாத தளம் என்பதை அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக அண்ணா காலத்து நாகரிகமான மற்றும் தர்க்க ரீதியான விவாதங்கள் மீண்டும் அவையில் மலர வேண்டும், தனிநபர் விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். முதல்வர் விஜய் உள்ளிட்டோர் அவரது பேச்சை கவனித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது. சட்டமன்ற வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த சௌமியா அன்புமணி அவர்கள் டாஸ்மாக் படிப்படியாக மூடல் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து பேசினார். மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக அரசு எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு பாமக முழு ஒத்துழைப்பு தரும் என அவர் உறுதிபட தெரிவித்தார். இது தமிழ்நாட்டு பெண்கள் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார சார்ந்த கோரிக்கை என்றும் தருமபுரி தொகுதியில் குடிநீர் மற்றும் வேலைவாய்ப்புக்காக தொடர்ந்து போராடுவேன் என்றும் அவர் குறிப்பிட்டது மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறியிருக்கின்றது. முதன்முறையாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்திருந்தாலும் ஒரு தேர்ந்த அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவரைப் போல சௌமியா அன்புமணி அவர்கள் ஆற்றிய உரை அவர் பாமகவின் மிக வலுவான சட்டமன்ற குரலாக இருப்பார் என்பதை நிரூபித்துள்ளது. சட்டசபை சிறப்பாக நடக்கும், எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்று அவர் தில்லாக கூறிய வார்த்தைகள் பாமக தொண்டர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். தருமபுரி மக்களின் குரலாக தமிழக பெண்களின் பிரதிநிதியாகவும் சௌமியா அன்புமணி சட்டமன்றத்தில் இன்னும் என்னென்ன மக்கள் நல பிரச்சனைகளை முன்னெடுத்து போகிறார்கள் என்பது குறித்து நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் இது மிகப்பெரிய அளவிற்கு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு செய்திகளில் ஒன்று. ஒரு பெண் வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவிற்கு சட்டமன்றம் நோக்கி சென்று ஒரு கட்சியின் பிரதிநிதியாக நின்று பேசுவது என்பதெல்லாம் 2026 சாத்தியமாக இருக்கின்றது என்பதுதான் நாம் கூறக்கூடிய மிக முக்கிய மையக்கருவாக இருக்கின்றது. மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.